மதுரையில் தனியார் மகளிர் விடுதியில் குளிர்சாதன பெட்டி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாபாளையம் தெருவில் தனியார் பெண்கள் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு 45க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கியுள்ளனர். இந்நிலையில் குளிர்சாதன பெட்டி திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. கரும்புகை உருவானதால் விடுதியில் இருந்த பெண்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. ஃப்ரிட்ஜ் வெடித்து அதில் உள்ள சிலிண்டர் மூலம் வெளியேறிய நச்சு புகையால் 5 பேர் மயங்கி விழுந்தனர். இதில் பரிமளா என்ற ஆசிரியையும் சரண்யா என்பவரும் உயிரிழந்தனர். விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மகளிர் தங்கும் விடுதி தீ விபத்தின் போது கல்லூரி மாணவி ஜனனி தனது சகோதரருக்கு தொலைபேசியில் பதற்றத்துடன் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதி தீ விபத்து சம்பவம் தொடர்பாக கோட்டாட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ் நேரில் விசாரணை நடத்தினர். தங்கும் விடுதி போதிய பாதுகாப்பு இல்லாத சூழலில் செயல்பட்டு வந்ததாகவும் அவசர கால பாதை உள்ளிட்டவை இல்லை என்றும் கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கட்டடம் என்று மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அந்த நோட்டீஸை விடுதி உரிமையாளரிடம் வழங்கியதாகவும், எனினும் அலட்சியமாக கருதி தொடர்ந்து விடுதியை செயல்படுத்தி வந்ததாகவும் விடுதி அமைந்துள்ள கட்டட உரிமையாளர் தெரிவித்தார். மதுரையில் விதிமுறையை மீறிய கட்டிடங்களை கண்டறிந்து உடனடியாக சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்தார். விசாரிச்சுட்டு இருக்கிறோங்க. இப்போதான் என்னோட நோட்டீஸ்க்கு வந்துச்சு. நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அது நடவடிக்கை உடனே எடுப்போம். ஏற்கனவே இதில் ஒரு கோர்ட் கேஸ் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு அது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறோம். இவங்க ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுதாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம். என்னென்ன இது லைசன்ஸ் வச்சுருக்காங்கன்றதை இப்போ அவங்ககிட்ட ஓனரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறோம். விசாரணை நடந்துட்டு இருக்குது. அது முடிஞ்சோடனே சொல்கிறோம். பதிவு பண்ணலன்னா நடவடிக்கை எடுப்போங்க. திரும்ப ஒரு ஃபுல்லாக தரவாக டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எல்லா ஹாஸ்டல்ஸையும் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். செக் பண்ணிவிட்டு யார் யார் பதிவு பண்ணலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போங்க. இது நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். ஓனரை விசாரிச்சுட்டு இருக்கிறோங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவோம். விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அவங்க. இப்போ இதே மாதிரி இப்போ நோட்டீஸ் மாநகராட்சி சார்பாக ரொம்ப மக்களுக்கு ஆபத்தான நிலையக்கூடிய கட்டிடங்கள் கண்டறியப்பட்டு கிட்டத்தட்ட 200 கட்டிடங்களுக்கு மேலே நோட்டீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்போங்க. என்ன மாதிரி அது உடனே சீல் வச்சு பில்டிங்கை நாங்கள் எடுத்துக்கோங்க. டேக் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை டெமாலிஷன் ஆர்டர்ஸ் கொடுத்துருவோம். இப்போ சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பழைய கட்டடங்கள் அதிகம் உள்ளதாகவும் அவற்றை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை நகரத்தில் குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் அளவில் பழைய கட்டடங்கள் மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. காரணம் என்னன்னா, மதுரை நகரம் என்பது ஒரு தொன்மையான ஒரு பாரம்பரியமான நகரம். இந்த நகரத்தில் பழைய கட்டடங்கள் இருப்பது ஒரு இயற்கையான விஷயந்தான். மதுரை மாநகராட்சி அவங்க கொடுத்த நோட்டீஸ்களை முறையாக கண்காணித்து அந்த கட்டடங்களை அப்புறப்படுத்துறது, அப்புறம் அந்த கட்டடங்களை புனரமைப்பு செய்வது, இடிச்சிட்டு புதுசாக கட்டுறது போன்ற வேலைகளில் அந்த உரிமையாளர்களை கொண்டு வரணும் என்பதை மதுரை மாநகரத்தினுடைய மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மதுரை மாநகராட்சி நோட்டீஸ் கொடுக்குறதோடு நின்றாமல் அந்த நோட்டீஸை தொடர் ஃபாலோஅப் செஞ்சு இந்த மாதிரி கட்டடங்களை அகற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ ஹாஸ்டல் ரொம்ப நாளாக தான் இருக்குது. 20 வருஷத்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவுமே நடந்ததில்லை. அந்த மாதிரிலாம் புதுசாக தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்லாம் போயிடுச்சு. அவங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாமே போயிடுச்சு. நான் ஒரு 4:45 மேலே தான் தீ பிடிச்சிச்சு. 5 மணிக்கு மேலே இருக்கும். கரெக்டாக 5 மணி இருக்கும். அது உடனே வந்துட்டாங்க. போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.